ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5th டேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 2-3 மணி நேரத்தில் மேட்ச் கண்டிப்பாக முடிச்சிடும். இன்னைக்கு தேர்ட் டே. ரைட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா 185, ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 181, இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் 157. கோலி தான் கேப்டன்சி பண்ணுறாரு. ஏன்னா பும்ரா இன்ஜூரின்னு வெளில போயிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் போலிங்கே போடல. அவர் போடவும் முடியாது. பேட்டிங் மட்டும் வந்தார், அவுட் ஆகிட்டார். எனிவே நோ ப்ராப்ளம். போலிங் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஒன்று, ரன் அப், ஷோல்டர் மசில், தை மசில், சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். எனிவே செகண்ட் டே என்னாச்சு பார்ப்போம். கடை பிச்சு பயங்கரமாக டிட்டேரியேட் ஆயிடுச்சு செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டே ரிவியூலே சொன்னேன் நான், இதே மாதிரி பிச்சு பிஹேவ் பண்ணால் இவங்க 200 கூட அடிக்க முடியாது. சப்போஸ் பிச்சு ஃப்ளாட்டன் ஆயிடுச்சுன்னா இவங்க 300 மேலே போயிடுவாங்கன்னு. பட் சேம் வே பிச் பிஹேவ்டு செகண்ட் டே சேம் வேல. இன்ஃபேக்ட் இன்னும் மோசமாக பிஹேவ் பண்ணுச்சு. அதனால இவங்களும் ஆல் அவுட். ஆஸ்திரேலியா 181, 4 ரன் லீடு. வெரி டிஃபிகல்ட் டு பேட் இன் திஸ் பிச். வெரி இன்வேரியபிள் பவுன்ஸ் ஆகட்டும், பால் சீம் ஆகிறதாகட்டும். சில பால்லாம் கீப்பருக்கு தலை மேலே போகுது. அவரே ஒரு கிட்டத்தட்ட 7 அடி போலண்டு. அவர் போடுற போலிங் பவுன்ஸ் ஆகி பிச் இஸ் டூயிங் த ரெஸ்ட். கரெக்டான இடத்துல பால் போட்டால் போதும். 200 வேணும். 200 வேணா டெஃபினெட்லி வின்னிங் ஸ்கோர் இந்த பிச்சில். எஸ்பெஷலி பும்ரா வேற இல்லை. நல்லா தெரியும் பும்ரா ஸ்கேனிங் போட்டார், போலிங் போட மாட்டாருன்னு. ஸோ யூ நீட் 200 runs. பட் அகெயின் சீனியர் ப்ரோ விராட் கோலி வெறும் ஃப்ளாஷி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், வெறும் கிமிக்ஸ் குதிக்கிறது. இப்போ பாரு உஸ்மான் காஜா குதிச்சுட்டு குடுன்னு ஓடுறாரு. இங்கே இம்ரான் தார் மாதிரி. உங்கள் வேலை என்னவோ அதை பண்ணு மேன். பேட்டிங் எவ்வளோதான் பாவம். ஜஷ்வா ஓவர் ஆடுறவங்களை எத்தனை வாட்டி தான் காப்பாற்றிட்டு இருக்க முடியும். அகைன் விராட் கோலி செகண்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆனது பார்க்கணும். சர்ச்சிங் ஃபார் ரன்ஸ். எப்போ நீ ரன் தேர்ட் பண்ணுற, கட் டவுன் தி அவுட் சைட் ஷார்ட்ஸ். சச்சின் டெண்டுல்கர் ஒரு மேட்சில் ஃபுல்லாக டச் பண்ணவே இல்லை ஆஃப் சைடில். ஏன்னா அங்கே தான் வல்டரபிள் ஆயிரம். திடீர்னு 200 ரன் அடிச்சார் அந்த மேட்ச்சில், டெஸ்ட்டில். அது பேர் தான் டெம்பரமெண்ட், கன்சிஸ்டன்சி. யூ ஷோ யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வித் யுவர் பேட், நாட் ஜம்பிங் அப் அண்ட் டவுன். திருப்பி ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள். அவுட் ஆகிட்டார், போறாரு. ஐயோ, இட் டசன்ட் லுக் நைஸ். இன்னும் அவர் அப்படியே தான் இருக்காரு. சிஎஸ்கே பிரச்சனை வந்தது, ஆர்சிபி. அதுலேருந்து ஒரு 1 இயர் ஒழுங்காக இருந்தால் திரும்பவும் இப்போ பேட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்து யோசிக்க மாட்டேன். என்ன ஃபுல் சீரீஸ் 4, 2, 3 அத்தனை வாட்டி ஒரே மாதிரி அவுட் ஆகிருக்கீங்க. சொல்லி வச்சு அவுட் பண்ணுறாங்க. ஸ்காட் பாலர் நீ அவுட். இனிமேல் குழந்தை கூட தெரியும் எப்படி அவுட் பண்ணணுன்னு. சாஃப்ட் டிஸ்மிஸல். ரோஹித் சர்மாவும் இல்லை தெரியும். ஸோ நீங்கள் தானே சீனியர். ஹேவ் டு ஸ்கோர் 78. ரிஷப் பந்த் அடிக்கல. ரிஷப் பந்த் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவீங்க, இன்றைக்கும் தான் ஃபாஸ்ட்டாக விளையாண்டாரு, இன்றைக்கி இப்படி தான் விளையாடணும் இந்த பிச்சில். ஏன்னா எந்த பாலில் வேணால் இவர் நேம் இஸ் ரிட்டர்ன் ஆன் இட். எப்போ வேணால் நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க பிச்சில். அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுது பிச்சு. அப்போ யூ ஹேவ் டு கோ ஃபார் ஷார்ட்ஸ் ஒன்லி. ரிஷப் பந்த் இஸ் குட் ஃபார் ஷார்ட். இந்த இன்னிங்ஸ் நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். தட்ஸ் ஹவ் யூ ஷுட் பிளே. அண்ட் ஹி பிளேட் லைக் தட் த்ரூ அவுட் இஸ் கேரியர். போன எம்சிஜியில் அப்படி விளையாடிருக்கக்கூடாது. ஏன்னா 5 பேர் அவுட் ஆகிட்டாங்க மேலே. இங்கே உனக்கு ரன்ஸ் வேணும். பிச்சு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. ரிஷப் பந்தோட 61 இஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா இன்னும் இந்தியா தோற்றுருக்கோம் அவர் மட்டும் அவுட் ஆகிட்டு இருந்தாருங்கன்னா. அதனால் உங்களுக்கு டார்கெட்டை 162 டார்கெட்டை. இப்போது நான் பேசுகிற வரைக்கும் 105 ஃபார் 4. ஆமாம், ஓப்பனர் சாம் கான்டாஸ் அவர் அவுட் 20 ரனில். அவர் அதே மாதிரி தான் ஷார்ட்ஸுக்கு போனார். ஏன்னா டிஃபென்ஸ் நீங்கள் லொட்டு நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டார், சார் டிஃபென்ஸ் விளையாடி தான் பொறுமையாக விளையாடணும் இந்த பிச்சில். ஏன்னா நீங்கள் டிஃபென்ஸில் தான் கில்லில் அவுட் ஆனார் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம். கம்மிங் அவுட் ஆஃப் த பிச்சு லாட் பண்ண போய் லாட் பண்ணாலும் பரவாயில்ல, டிஃபெண்ட் பண்ண போய் தான் அவுட் பண்ணார். அகைன் சுப்மன் கில் ஃபெயில்டு செகண்ட் இன்னிங்ஸ் ஆல்சோ. அண்ட் ரிஷப் பந்த் மட்டும் தான் 61, ஜஷ்வால் ஒரு 22 பால் அண்ட் 6 விக்கெட் எடுத்துட்டாரு. ரைட், பும்ரா லெஃப்ட் த ஃபீல்ட். டெய்ல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது இந்தியாவை எம்சிஜியில். பட் இந்த சிட்னியில் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண முடியல. கிளீன் அப் வெரி குயிக்லி. வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போலிங் போடல. செகண்ட் இன்னிங்ஸில் இது வரைக்கும் 104 இன்னும் போலிங்க்கு வர வேண்டாம். ஏன்னா தெரியும் இந்த பிச் இஸ் ஹெல்பிங் ஒன்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு. விளையாட வச்சுக்கிறாமே இருக்கலாமே வாஷிங்டன் சுந்தர் பதில் ஒரு பக்கா பேட்ஸ்மேன் சர்ப்ரைஸ் ஈஸ்வரன் விளையாடிருக்கலாம் டாப்பில். முதலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், ரீடிங் த பிச் ப்ராப்பர்லி. சரியாக ரீட் பண்ணுறதில்ல பிச்சை, சரியான பிளேயிங் 11 கொண்டு வர்றதில்லை. இப்படி கொண்டு வந்து அப்படி தான் ஆகும். பட் டிராவல்ஸ் செட்டும் இவர் இருக்காரு, அந்த புதுசாக ஒரு வெப்ஸ்டர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வெப்ஸ்டர் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி ஸ்கோர். அண்ட் அகைன் செகண்ட் இன்னிங்ஸ் நடந்தது KL ராகுல் லெக் சைடில் தான் விளையாடி இருக்கா. நல்லா தெரியும் ஸ்காட் பாலண்ட் சச் அன் இன்டெலிஜென்ட் பவுலர் இஸ். அவர் லெக் சைடில் பால் போட்டார், கொஞ்சம் பீட் ஆச்சு, போல்ட் ஆகிட்டார். வெரி ரேர்லி KL ராகுல் போல்ட் ஆகிட்டார் 13 ரனில். ஜஷ்வால் எனிவன் கூட பின் அவுட். அவர் அவுட் ஆன பால் பார்க்கணுமே, போல்ட் ஆனது. சூப்பர் டெலிவரி. ஏன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டில் போனார். ஃப்ரண்ட் ஃபுட்டு போகும்போது ஆங்கிள் உள்ளே கொண்டு வந்தது அந்த பால். ஏன்னா ஆங்கிள் ஸ்ட்ரைட் அண்ட் வெளில போயிட்டு உள்ளே வருது பால். ஸ்ட்ரைட் அண்ட் ஆகி கிளிப் தி ஆஃப் ஸ்டம்ப் மேலே, ஆஃப் ஸ்டம்ப் பெயிலை டச் பண்ணிட்டு போகுது. ஏன்னா பவுன்ஸ் இருக்கா, பால் போல்டும் ஆகல, நிறைய LBW ஆகல பாருங்கள். எல்லாமே காட் பிஹைண்ட் ஸ்லிப்பில் தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ். கோலி ஆஸ் ஐ சேட் சச்சிங் ஃபார் ரன்ஸ் 6 ரனில் அவுட் ஆகிட்டாரு. சேம் டிஸ்மிசல். அண்ட் க்ரௌடு, பிரமாதமான க்ரௌடு. இட் ஷோஸ் தட் டெஸ்ட் மேட்ச் இஸ் ஸ்டில் அலைவ். அண்ட் சூப்பர் கேச்சஸ். இந்தியாவாகட்டும் சரி, ஸ்லிப்பில் பிரமாதமான கேட்ச் பிடிச்சாங்க, ஷார்ப் கேச்சஸில். அங்கே தான் 1-2 கேட்ச் விட்டுருந்தாலும் இந்த பிச்சுக்கு இன்னொரு எனிதிங் 30-40 ரன் எந்த டீம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் குரூஷலாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பிச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ சொன்னேன், எந்த இன்னிங்ஸும் நான் 200 தாண்டாது இல்லைன்னு.
மூணே நாளில் முடிஞ்சிடும். 2வது நாளில் தெரியும் எந்த டைரக்ஷனில் போகுது. பும்ரா அது வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இந்தியா 70% சான்ஸ் இருக்குன்னு. ஏன்னா டிராவல்ஸ் ஹெட்டை தூக்கிட்டே போது திருப்பி டெய்ல் வந்துடும். ஆனால் அலெக்ஸ் கேரி இருக்காரு, பேட் கமின்ஸ் இருக்காரு, பார்க்கணும் அது என்ன பண்ணணும்னு. பிச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு பேட் ஆன். நம்மளால சொன்ன இன்வேரியபிள் பவுன்ஸ் அண்ட் எந்த பக்கம் பால் பவுன்ஸ் போனாலும் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போனால் பயங்கரமாக ரைஸ் ஆகுது பால் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல இருந்து. ரிஷப் பந்த் 61 ரன் 33 பால் 6 4 4 6. திஸ் ஹவ் யூ ஹேவ் டு பேட் இந்த பிச். ஏன்னா எந்த மோமெண்ட் யார் வேணா அவுட் ஆயிடுவாங்க. அதனால தான் அவர் டிஃபென்சிவ் ஷாட் போல குட். வாட் இட் இட் வாஸ் குட் இன் திஸ் பர்டிகுலர் மேட்ச். அதுக்காக போன மேட்சை நான் ஜஸ்டிஃபை பண்ணல. நேற்று கூட போட்டேன் பார்த்தியா 60 ரன் பார்த்தியா. சுச்சுவேஷனை பாருங்க மேன், என்ன சுச்சுவேஷன், பிச் என்ன பிஹேவ் பண்ணுதுன்னு. வெறும் பேட்டை தூக்கின்னு வந்துட்டா மட்டும் பத்தாது. அந்த சுச்சுவேஷன் காமெண்ட்ரியும் கேளுங்க என்ன சொல்றாங்க காமெண்டேட்டர்லன்னு. ஃபேன்ஸுக்கு தான் சொல்றேன் நான், இன்வால்வ் ஆகி தான் பாக்குறீங்க. எந்தெந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி விளையாடணும். அதனால தான் 200 டெஸ்ட் மேட்ச் விளையாடு சச்சின் டெண்டுல்கர். திஸ் இஸ் ஐ பிளேன் போயிருந்தா என்னைக்கோ ஒரு 10 டெஸ்ட்ல போயிருந்துங்க. எனிவே இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. உட்காந்து சொல்லுங்க. போய் பார்த்துட்டு பாருங்க. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.